ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸை வந்து ஜெய்ஸ்வால் தான் இருக்குது. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் 100வது T20 இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து நீ ப்ளே பண்ணுற சரிங்களா. ஸோ இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸை வந்து ஜெய்ஸ்வால் தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சேனலில் வந்து லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோவில் கேப்டனாக வந்து எப்படி பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறது, கேப்டன் வந்து போட தெரியாதவங்களுக்கு எப்படி வந்து கேப்டன்லாம் கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ப்ரோ அதுபடி தான் நடக்குது, அந்த மாதிரி பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே வந்து அந்த முயற்சி பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்முடைய வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது எதுனா நம்முடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பும் தான் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த வெற்றின்றது கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து எப்பவுமே விளையாடணும் சரிங்களா. அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரி வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே நடைபெறும் 4வது T20 இன்டர்நேஷனல் மேட்ச் சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஹராரே ஜிம்பாப்வேல நடைபெறுது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேலே வந்து எதிர்பார்க்கலாம். பிச்சு பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரட்டான கிரவுண்டு தான் சரிங்களா. ஸோ வாங்க இந்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் அந்த சிக்ஸ்லேயே இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து ஃப்ளாப் ஆவாங்கன்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன். சப்போஸ் நான் சூஸ் பண்ண பிளேயர்ஸில் வந்து யாராச்சும் உங்களுக்கு ஃப்ளாப் பண்ண மாதிரி தோணுது, இல்லை நான் ப்ரோ இந்த பிளேயர்ஸ் பதிலாக நான் வேறு பிளேயர் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான அந்த 6 பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்தியா பக்கம். அதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே பார்த்துடலாம். ஜிம்பாப்வே பக்கம் பாருங்க ராஜா இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க முஸ்ராபானி இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க பெனட் இருக்காரு. இந்தியா பக்கம் பாருங்க ஃபர்ஸ்ட் பிளேயரை வந்து பாருங்க நம்ம வந்து டாப் 3 தான் எடுக்கிறோம். அபிஷேக் சர்மா இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க ரவி பிஷ்ணா இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த 6 பிளேயர் கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 6 பிளேயர்ல இருந்து அந்த ஃபெயிலியர்ன்றது நடக்கும் சரிங்களா. பார்க்க எல்லாருமே ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் ஃபெயிலியர்ன்றது இதில் நடக்கும். இதே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்ம லோ பர்சன்ட் பிளேயர் எடுக்க முடியும். அப்போ தான் டீமு அந்த ஜோனை விட்டு வெளியே வராது, நம்ம காசு வந்து லாஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் இதுலேருந்து நீங்கள் கை வைக்காமல் 6 பேருமே யூஸ் பண்ணீங்கன்னா இதில் ஃபெயிலியர் நடந்துட்டு நாம லோ பர்சன்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸும் ஃபெயிலியர் நடந்தால் காசு வந்து இழந்துருவீங்க. ஸோ லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் பண்ணிக்காங்க, கொஞ்சம் கவனமாக விளையாடிக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த மேட்சை ட்ராப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பிக்கஸ்ட் நாக்கு அடித்தார். இவர் வந்து இந்த மேட்சை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து யாருமே ரிமூவ் பண்ணுறேன்னா யாருமே ரிமூவ் பண்ணுறது இல்லைங்க, மீதி எல்லாருமே ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ ராசாவாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, பெனட், ரவி பிஷ்ணாய், முஸ்ராபானி எல்லாருமே வந்து நல்லா தான் வந்து ஃபார்மில் இருக்காங்க. ஸோ எல்லா 5 பிளேயர் நான் கொடுக்குறேன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த 5 பிளேயரில் பெனட் மேல் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு கீப்பரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு ராஜா, அபிஷேக் சர்மா, பெனட், ரவி பிஷ்ணாய், முஸ்ராபானி 5 பிளேயர் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் யாராச்சும் ஃப்ளாப் ஆவாங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்துக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 50-50 ஆப்ஷன் வந்து யாருக்கான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 50-50 ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பாருங்க சேம் இந்த 3 பிளேயர் தான் இருக்காங்க பாருங்க. அபிஷேக் சர்மா இம்பார்ட்டன்ட்னு தெரியறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சில டைம்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து இவரை தான் போட்டுறாரு சில சமயத்தில், அதுக்காக நான் அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணிக்கிறேன். கெய்க்வாட் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க முஸ்ராபானி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பவர் பிளேலையும் இவர் தான் போடுறாரு, டெப்த்லையும் வந்து இவர் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால வந்து நான் முஸ்ராபானி வந்து மிஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க கீப்பர் வந்து யாருக்காக பார்க்கலாம். கீப்பர்ல பாருங்க மடா இருக்காரு, மடாவும் ட்ராப் பண்ணிடுறேன் சரியா. ஸோ இவரும் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சில பேர் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ப்ரோ நான் யூஸ் பண்ணுறேன் கீப்பரில் ஃபார்மில் நல்லா தான் இருக்கு நான் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து எப்படினாலும் நடக்குது, பாயிண்ட் தான் வந்து நிர்ணயிக்குது. அதனால நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ 50-50 ஆப்ஷன் யாருக்கான்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வாங்க லோ பர்சன்டேஜ் வந்து யாருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க லோ பர்சன்டேஜ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே போல் பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஜிம்பாப்வே பக்கம் பாருங்கள் கேம்பல் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க மஸ்காடா இருக்காரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மருமணி இருக்காரு. டோட்டலாக வந்து ஜிம்பாப்வே பக்கம் 3 பிளேயர் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா பக்கம் பாருங்க ரின்கு சிங் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க கலீல் அஹ்மத் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க தூபே இருக்காரு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து லோ பர்சன்ட் இந்த 6 பிளேயர் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பிளேயர் நான் யாரையும் யூஸ் பண்ணுறேன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ரிங்கு சிங் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கலீல் அஹ்மத் யூஸ் பண்ணுறேன் என்னோட டீமில். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த 4 பிளேயர் யூஸ் பண்ணி பார்க்குறது தான் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா மறுமணி கூட இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் வருவார். நான் யூஸ் பண்ணி பார்க்குறவங்க கூட யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து ஏன் எடுக்கிறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிறாருங்க ஒரு பிச்சில் நிற்கிறதுக்கு. ஸோ அதுக்காக அதுக்குள்ளே தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து மறுமணிலாம் யூஸ் பண்ணல. ரிங்கு சிங்கு
கலில் அகமது 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து நான் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் டீம் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ யூனிவர்சல் டீம் வந்து இதுதான் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த யூனிவர்சல் டீமில் டோட்டலாக வந்து இந்த 11 பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. யூனிவர்சல் கேப்டனாக வந்து அபிஷேக் சர்மா இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராசா இருக்கார் யூனிவர்சல் வைசியா. ஸோ நான் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மடா ட்ராப் பண்ணுறேன் கீப்பரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் கட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ டோட்டலாக இந்த 4 பிளேயர் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஜெய்சோல், ராசா, வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, பெனட்டு, முஸ்ரபானி, ரவி பிஷ்னாய் ஆல்ரவுண்டரில் யார் மேலே ரிஸ்க் எடுத்துக்கிங்க எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நான் ட்ராப் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து இந்த 4 பிளேயர் மாதிரி தான் ரிஸ்க் எடுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இல்லை ப்ரோ நான் கில்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா. ஸோ என்னோட டீமில் வந்து நான் என்னோட ஒப்பீனியன் படி தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்டாட்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுபடி தான் நான் உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ ஓவராலாக நான் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன் யாரெல்லாம் பிக் பண்ணுறேன்றதை வாங்க பார்த்துடலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மடா ட்ராப் பண்ணுறேன். சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சாம்சனுக்கு வந்து ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு 2 சிக்ஸ் அடித்தா போதும் 300 சிக்ஸை வந்து ரீச் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் கீப்பர் வந்து இவர் தான் பண்ணுறாரு. இந்தியா பவுலர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ கேட்ச் பிடிச்ச சில சமயம்லாம் வந்து விக்கெட் கீப்பர்ஸ்லாம் உள்ளே வந்துருவாங்க சரிங்களா. ஸோ அந்த கெஸிங்காக தான் சாம்சனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மறுமணி ட்ராப் பண்ணுறேன், மடா ட்ராப் பண்ணுறேன், சாம்சன் யூஸ் பண்ணிக்கிறேன் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே போல் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கெய்க்வாடும் கட் பண்ணுறேன், கில்லும் ட்ராப் பண்ணுறேன். இன்னைக்கு மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யாருக்காங்க ஜெய்ஸ்வால் தான் இருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து என்னோட டீமில் பிக் பண்ணுறேன். வெஸ்லி மாதவர் இவரை பற்றி நான் இவர் வந்து உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த வெஸ்லியை பொறுத்த வரைக்கும் இவர் பிச்சில் வந்து நின்றுட்டாரு அப்படின்னா கம்பல்சரியாக வந்து இவர் அவுட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இல்லைனா டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார் சரிங்களா. இந்த 2 குவாலிட்டி தான். ஏன்னா இவர் எனக்கு தெரில, ஏன்னா 2 மறுமணி ட்ராப் பண்ணிட்டு ஆல்ரெடி. ஸோ ஜிம்பாப்வே டாப் ஆர்டர் 2 பேரும் கட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சப்போஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிளேயரை மட்டும் உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேயரு சூப்பராக விளையாடுறாங்க. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அழகாக ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிருந்தாரு. சப்போஸ் இந்த மேட்சும் அதே போல் கம்மி ரனில் அவுட் ஆகிட்டு போவார்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எகைன் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ரிங்கு சிங் யூஸ் பண்ணி பார்க்குறேன் லோ பர்சன்டேஜ்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு கேம்பல்லாம் ட்ராப் பண்ணியா சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ராசா இருக்காரு, அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணுறேன், வாஷிங்டன் சுந்தர் யூஸ் பண்ணுறேன், பெனட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டாப் 4 யூஸ் பண்ணிக்கிறேன். டூபே வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ டூபே அளவுக்கு நான் யோசிக்கலைங்க, அவர் வந்து கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் கட் பண்ணிடுறேன். ஆவேஸ் கானுக்கு பதிலாக தான் கலில் அகமது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஆவேஸ் கான் வந்து குவாலிட்டியான பவுலர் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இல்லை ப்ரோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். முஸ்ரபானி இருக்காரு, முஸ்ரபானி என்னோட டீமில் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலில் அகமது இருப்பார். சட்டாரா இவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் போதுங்க. அதாவது ஜிம்பாப்வே பக்கம் லீடிங் விக்கெட் டேக்கர்ன்ற ஒரு மைல்ஸ்டோன் வந்து இவர் தான் ரீச் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ரிச்சர்ட் நகராவை பொறுத்த வரைக்கும் இவரும் நல்ல பால் எடுத்தாங்க. 97 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஒரு 3 விக்கெட் எடுத்து 100 விக்கெட்லேருந்து ரீச் பண்ணுவார். சப்போஸ் உங்களுக்கு வேணும் நான் இன்னொரு பவுலர் ஜிம்பாப்வே பக்கம் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நகரவா வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு பவுலருங்க. ஒரே ஓவரில் 2 விக்கெட் கூட தூக்கிட்டு போயிடுவார். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பவுலர் தான். நான் இந்தியா பக்கம் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறதுனால இவரை ட்ராப் பண்ணுறேன். சப்போஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மஸ்கடா கூட கட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ ஓவராலாக என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் டீம் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபைனல் டீம் இதுதான் கொடுப்பேன். என்னோட ஆப்ஷன் வந்து இவங்க தான் இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரிங்கு சிங்கோ இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லை வேறு யாராச்சும் இந்த ஆல்ரவுண்டரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தாலோ இல்லை சஞ்சு சாம்சன் மேலேயோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரிச்சர்ட் நகர்வாவோ இல்லை வெஸ்லி மாதவர் அவரோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு பிளேயர் வெஸ்லி இல்லை ரிச்சர்ட் நகர்வா இல்லை இந்தியா பக்கம் சும்மன்கள் இவங்க 3 பேர் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகும். சப்போஸ் யாராச்சும் பிளேயர் மேலே ரிஸ்க் எடுக்கவங்க ரிஸ்க் எடுத்து பார்த்து அந்த பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற டீம் இதுதான். இன்றைக்கி மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர் ஜெய்ஸ்வால் தான் இருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் 100வது T20 விளையாடுறதுனால இவருக்கு வந்து கேப்டனாக கொடுத்து பார்க்குறேன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜிம்பாப்வே பக்கம் இவர் மட்டும்தான் நின்று விளையாடுறாரு கண்டிஷன்ஸாக. ஸோ அதனால் நான் வந்து சேஃபாக ராசா கொடுக்குறேன். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுல, இல்லைனா நான் வந்து ரவி பிஷ்னாய் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்தியா பக்கம் பவுலர்ஸ் யாருன்னா யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ ராசா நான் சேஃபாகவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் டீம் இதுதான். அதே போல் உங்களுக்கு யாராச்சும் நான் சூஸ் பண்ண பிளேயரில் யாராச்சும் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் ஒருவேளை நீங்கள் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ரீசனுக்காக அந்த பிளேயரை யூஸ் பண்ணுறன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய மற்ற யூசர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா.
ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நான் வந்து ஒரு 1 வீக் வந்து ஏன் பிரேக் கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னா, இங்கே வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பர்சனலாக விளையாடணும், நீங்கள் விளையாடி கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் 1 வீக் வந்து பிரேக் கொடுத்தேன். அதே போல் இந்த உள்ளூர் லீக்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் விளையாடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றின்றதை நம்ம பதிக்க முடியும். சரிங்களா? ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இல்லை ப்ரோ, நான் வேறு ஏதாச்சும் ஒரு கேப்டன் வந்து மாற்றி யூஸ் பண்ணி பார்க்குறேன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.